அறப்படீஸ்வர சதகம் என்கிற ஒரு சிறந்த சிற்றிலக்கியத்திலிருந்து வாழ்வியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது சோ வினஜித்தான், சொக்கலிங்கம் வினஜித்தான். இந்த பாடல்ல அழகு எது, அழகு தருவது எது, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனைனார். அழகு சித்தத்தில் இருக்கிறது. அந்த அழகு மனதிலே உவகை இருந்தால் முகத்திலே நகையாக புன் சிரிப்பாக அது மலர்கிறது. அது அழகு தருகிறது. அது மாதிரி அழகு எது அப்படின்னு சொல்ல வர்றாரு. நம்ம குட்டையாக நெட்டையாக புறந்தோல் போர்த்து புழுக்கு மூடி வந்தாச்சு. அப்ப நாம் அதையெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் எதை மாற்றலாம்? தோற்ற பொலிவை மாற்றலாம், பணிவுடைமையாக இருக்கலாம், இன்சொலனாக இருக்கலாம். இதெல்லாம் என்னவா அழகு தருவன. அதை சொல்றாரு பாருங்களே. வாழ்மனை வாழ்கின்ற மனை, வாழ்மனை தனக்கு அழகு குல மங்கை இல்லாள். குலமங்கை குலமங்கை வாழ்வினுக்கு அழகு சிறுவர். குல மங்கை வாழ்வினுக்கு அழகு சிறுவர். இன்று ஒரு சூழலாலே குழந்தை பேர் இல்லாட்டிய உலக குழந்தைகள் எல்லாம் அன்னை தெரசாவை பற்றி சொல்வார்கள். அவர்கள் கருவுற்றிருந்தால் ஓரிரு குழந்தைகள் பெற்றிருப்பார்கள். அவர்கள் கருணை உற்றதாலே 100 கோடி பிள்ளைகள் பெற்றார்கள்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு குழந்தை பக்கத்தில் வச்சுக்கணும். முதலை, அதாவது குறுகுறு நடந்து அழகான புறநானூற்று பாடல், அந்த மெய் தழுவுகிற அந்த தழுவல் இருக்கே, அது ஒரு அழகு. வாழ்கின்ற வாழ்மனை தனக்கு அழகு குலமங்கை, குலமங்கை வாழ்வினுக்கு அழகு சிறுவர். வளர் சிறுவர்க்கு அழகு கல்வியினர். என்ன கல்வி? கல்வி இல்லாத பிள்ளை இருந்து என்ன பண்றது? கலர் நிலம் நினைச்சு தமிழ். பாரதிதாசன் சொல்றாரு, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம்ங்கிறார். வளர் சிறுவர்க்கு அழகு கல்வி, கல்விக்கு அழகு மாநிலம் துதிசை குணமாம். அந்த கல்வி ஒருவர்கிட்ட இருக்கிறதுனா இந்த உலகம் அவனை போற்ற வேண்டும். உலகம் எப்ப போற்றும்? அவனுடைய நல்ல குணத்தாலே, நல்ல செயலாலே இந்த உலகம் போற்றும். அப்ப என்ன சொல்றாரு? வாழ்வினுக்கு அழகு சிறுவர், வளர் சிறுவர்க்கு அழகு கல்வி, கல்விக்கு அழகு மாநிலம் துதிசை குணமாம். சூழ் குணமதற்கு அழகு, அந்த குணத்துக்கு அழகு ஒன்றுன்னா வரிசையா போதுங்க. பேரறிவு, பேரறிவு தோன்றில் அதற்கு அழகுதான். என்னென்ன பேரறிவுக்கு அழகு? அறிவு அற்றம் காக்கும் கருவியினர், உள்ளழிக்கலாக அரண்னர், அது ஒரு அறிவு. பெரிய நோய் தன்னோய் போல போற்ற கடையினர், அடுத்தவனுடைய துன்பத்தைக்காக இறங்குதல், அதை தீர்த்தல். அப்ப அது பூராத்தையும் இப்ப சொல்ல வர்றாரு. என்னவா? அந்த பேரறிவு, பேரறிவு தோன்றிடில் அதற்கு அழகுதான் தூய தவம். தூய தவம். தவம்னா என்ன? உற்ற நோய் நீக்கல் உயிர்க்குறுகன் செய்யாமே. முன்னாடி தவத்துக்கு சொல்லிட்டாரு. அது ஒரு ஒருமித்த உணர்வு தவம். எதுலையும் இடையறாத ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது தவம். ஒருத்தர் பண்புடைமை, இடையறாத பண்புடைமை, அது ஒரு தவம். ஒப்புரவு, இடையறாத ஒப்புரவு, அது தவம். தூய தவம், அதற்கெல்லாம் தூய தவம்னு போட்டார். இப்ப மேன்மை, உபகாரம், விரதம், பொறுமை, சொல்லறிய பெரியோர்களை தாழ்தல், இதெல்லாம் அறிவுடையவன் செய்கிற செயல்களை பட்டியலிடுறார். என்னென்னவா? பேரறிவு தோன்றினில் அதற்கு அழகுதான். என்னென்ன? தூயதவம், மேன்மை, உபகாரம், உபகாரம், விரதம், அது ஒரு கொண்ட உறுதி, பொறுமை, சொல்லறிய பெரியோர்களை தாழ்தல், பணிவுடையது.
பணிவுடையன் இன்சொலனாதல். பணிவிடை புரிதல், பணிவிடை புரிதல் யாருக்கு? அந்த சொல்லறிய பெரியோருக்கு. சீலம், ஒழுக்கம். நான் ஒன்று படித்தேன். ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு குழாயிலிருந்து நீர் சொட்டுகிறது. சொட்டிக்கிட்டே இருந்தால் விட்டு விட்டு சொட்டுது. அது ஒழுக்கம் இல்லையா? ஒழுகுதல்னா என்ன? இடையறாத அந்த நீர் வந்தால் குழாய் ஒழுகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? குழாய் சொட்டுதுன்னா எப்போவோ. அப்போ இந்த சீலம் ஒழுக்கம் இருக்கே, அது இடையறாத ஒழுக்கமாக இருக்கணுமா? ஒரு இன்றைக்கு ஒன்று, 100 நாள் கழித்து ஒன்று, 5 மாதம் கழித்து ஒன்று இல்லை. இடையறாத பண்புடைமை, இடையறாத ஒழுக்கமுடைமைன்னு சொல்கிறாரு. அது அழகாக இருந்தது. சீலம், நேசம், அன்பு, நட்பு. நட்புக்கு 5 அதிகாரம் சொல்கிறார், 50 குறட்பாக்கள் சொல்கிறார். நேசம், கருணை, சாற்றுமிவை. இதை ஒரே சொல்லில் சொல்வதாக இருந்தால் ஒப்புரவறிதல் சொல்கிறாங்க. சாற்றுமிவை அழகென்பர்கள். இதுதான் அழகுன்னு சொல்லுவாங்க. அழகென்பர்கள் சௌரி மலரோன் திருமால் பிரமன் அமரர் முனிவர் முச்சுடரலாம் சரணம் எமை லட்சியே என ஆழ்கடல் உதித்து வரும் விடமுண்ட கண்டனே. விடமுண்ட கண்டன். அந்த 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 வார்த்தை ஞானசம்பந்தனுடைய இதில் வருது. மற்ற சமயங்களெல்லாம் தனியே இருந்துதான் அருள் செய்கிறார்கள் பெருமாள். ஆனால் இங்கு தன்னோட மனைவியோடும் இருந்து அருள் செய்கிறார். அப்போ அந்த அருள்தல்ல என்ன? விடமுண்ட கண்டன். அந்த வார்த்தை அங்கே வருது. அவன் எப்படி இருக்கானா? நமது தொன்மம் சொல்கிறது, வேய் உரு தோழிபங்கன். மூங்கில் போன்ற தோள்களையுடைய அழகிய பெண் கூட இருக்காங்க. அவரோட தாயோடு இருக்கிற போது தான் அந்த கருணை இன்னும் பல மடங்குவது. பேயூரு தோழிபங்கன், விடமுண்ட கண்டன். ஏன் விடமுண்ட? அவன் எப்படி இருக்க? மிக நல்ல வீணை தடவி, அந்த வீணை, நல்ல வீணை, அதை வாசிச்சுக்கிட்டு இருக்கான். வீணை வாசிக்கிற நிலையில் ஒருத்தர் இருந்தால் மகிழ்வோடு தான் இருப்பான். மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஒரு அழுது வடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் என்ன பண்ணா? விடமுண்ட கண்டன். எதுக்காக விடமுண்டா? இந்த அண்டி இருக்கிறவர்களுடைய துயரத்தை எல்லாம் அந்த விடத்தை சாப்பிட்டார் அழிவு ஏற்படும் என்பதற்காக அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் மிக நல்ல வீணை தடவி அவன் இருப்பதாலே என் உளமே புகுந்த அதனால். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். எனக்கு எல்லாம் நல்லது சொன்னார். இங்கே என்ன சொல்றாரு? விடமுண்ட கண்டனே அண்ணல் எமது அருமெமதவேள் அனுதினமும் மனதில் நினைதரு சதுரகிரி வளர் அறப்பழீஸ்வர தேவனே. பாடல்ல முன்னிலைப்படுத்தி இறைவனை நீ அடியார்க்கு நல்லவன், எல்லாருக்கும் அவர்களுடைய அடுத்தவருடைய துன்பத்தை போக்கியவன், உனக்கு இந்த அறிவியல் கருத்துக்களெல்லாம் நீ அறிந்தது, வாழ்வியல் கருத்துக்களெல்லாம், இதை அனைவரும் உணர வேண்டி நான் உரைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலை மறுபடி சொல்கிறேன். வாழ்மனை தனக்கு அழகு குலமங்கை வாழ்வினுக்கு அழகு சிறுவர் மனைக்கழகு மடவார் சிறுவர் வளர் சிறுவர்க்கு அழகு கல்விக்கு மாநிலம் துதிசை குணமாம். எல்லாரும் போற்றணும். அப்போ மாநிலம் எப்போ போற்றும்? சூழ் குணமதற்கு அழகு பேரறிவாளன் பெற்ற திருநெச்சு. அது ஊரணியில் நீர் நிறைந்தது மாதிரி. பேரறிவு தோன்றிடில் அதற்கு அழகுதான் தூயதமம், மேன்மை, உபகாரம், விரதம், பொறுமை, சொல்லறிய பெரியோர்களை தாழ்தல், பணிவிடை புரிதல், சீலம், நேசம், கருணை, சாற்றுமிவை அழகென்பார்கள். ஒப்புரவரிதம். சாற்றுமிவை அழகென்பர்கள் அனுதினமும் மனதில் நினைதரு சதுரகிரி வளர் அறப்பழீஸ்வர தேவனே. நன்றி, வணக்கம்.